பல்லடம் கொலை வழக்கு சம்பந்தமாக தோட்டத்தில் பணி செய்த நபரை கொலை சம்பவத்திற்கு காரணம் என்று ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் அடிக்கடி அழைத்துச் சென்று சித்திரவதை செய்வதாக பாதிக்கப்பட்ட அந்நபர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததால் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தோட்டத்து ஒவ்வொரு நாளைக்கு போவாங்க சார். போறதை வச்சுங்க இதான் அந்த 3 கொலை பண்ணியிருப்பேன். கையில் அடிச்சுங்க, காலில் அடிச்சு, மண்டையில் அடிச்சு. சேமக்கானம்பாளையம் எங்கள் ஊருங்க சார். என் பேர் பால்ராஜுங்க சார். அந்த தோட்டத்துக்கு எப்பாச்சும் அவங்க கூப்பிட்டா நான் ஒவ்வொரு நாளைக்கு போவாங்க சார். அந்த போகிறத வச்சுங்க என் மேலே சந்தாயப்பட்டுங்க, இப்படி அந்த நீ தான் அந்த 3 கொலை பண்ணியிருப்ப, அவங்க தான் செஞ்சுருப்பாங்க, இவங்க தான் செஞ்சுருப்பாங்க, ஒத்துக்கோ, நீ இல்லைன்னா நீ ஒத்துக்கலைன்னா புள்ள பையனும் சம்சாரத்தை தூக்கிட்டு வந்துடுவேன், அவங்க வேலையெல்லாம் விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிங்க அடித்து துன்புறுத்திட்டே இருக்கிறாங்க சார். அதனால நாங்கள் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்கு வந்துட்டோங்க சார். எங்களுக்கு ஒரு நல்ல வழி, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் சார். அந்த காலையில் போகலைங்க சார். அப்புறம் நாங்கள் சாயங்காலமும் ஒரு 4 மணி வாக்கில் போனோங்க. ஆனால் போனதுக்கு அந்த அவங்க நீங்கள் வரவே இல்லை, அந்த எந்த ஃபுட்டேஜிலும் இல்லை அப்படின்னு சொல்லிங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போயிட்டுங்க அங்கேயும் போனோங்க, மயான காட்டுக்கு எல்லா பக்கம் பார்த்துட்டுங்க இதான் வந்தேங்க சார். அப்புறம் கடைசியில் அந்த கல்லை கூட மஞ்சள் கொட்டி போடுவாங்களா, அந்த கல்லு கூட நான் தான் தூக்கி போட்டுங்க வந்தேங்க சார். என்னங்க சார் அதான் கூப்பிட்டு போயிங்க, யார் செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க, எதுக்காக செஞ்சீங்க, அந்த பணத்தை உனக்கு எவ்வளோ கட்டணம் இருக்குது, கட்டணக்காக செஞ்சியா, வீடு கட்டினதுக்காக செஞ்சியா, இப்படின்னு சொல்லுங்க. அதை இதையும் திசை மாற்றி எங்களை பிடிச்சிங்க, கையில் அடிச்சுங்க, காலில் அடிச்சு, மண்டையில் அடிச்சு, எல்லா பக்கமும் அடிக்காத இடமே இல்லைங்க. முன்னாடி மட்டும்தான் அடிக்கலைங்க, வயிற்று மட்டும்தாங்க. அப்புறம் எல்லா பக்கமும் அடிச்சிட்டாங்க. இன்னும் இங்க பின்னாடியும் வலிக்கும், முன்னாடியும் வலிக்குதுங்க. இதுக்காக தான் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். என் பேர் சிவகாமணிங்க. நாங்கள் சேமலை கவுண்டம்பாளைய கிராமத்தில் இருக்கிறோங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சுங்க. 15 வருஷமா குழந்தைங்களே இல்லைங்க. இப்பதான் தனியா வீடு வாங்கி, இடம் வாங்கி வீடு கட்டி அங்க போய் தான் குழந்தையே பிறந்திருக்குதுங்க. 15 வருஷம் இல்லாதனால நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்க. அதனால எங்க வீட்டுக்கார குழந்தைய பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கே போறது இல்லைங்க, எப்பாச்சும் ஒரு நாளைக்கு தான் போவாங்க. அந்த தோட்டத்துக்கு எப்பாச்சும் ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போவாங்க. அதனால அந்த வேலைக்கு போறதுனால சந்தேகப்பட்டு போலீஸ்காரு பிடிச்சி அடிக்கிறாங்க விசாரணையின் பேர்ல. அப்புறம் 3 நாள் போகல, அதையும் ஒரு காரணமா வச்சு துன்புறுத்துறாங்க. அப்புறம் அடிக்கடி விசாரணைக்கு வர சொல்றாங்க. விசாரணைக்கு வர சொன்னா பரவாயில்ல, நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், இது தப்புங்கிறது எங்களுக்கும் தெரியும், முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனா விசாரணைக்கு பேர்ல அடிச்சு துன்புறுத்துறாங்க. அது எந்த விதத்துல நியாயங்க சொல்லுங்க? என்னோட வாழ்க்கைக்கு என்ன ஆதாரங்க? நாங்க இப்படி துன்புறுத்துனாங்க. நான் ஒரு குழந்தை 15 வருஷம் கழிச்சு பெத்து வச்சிருக்கிறேங்க. அந்த குழந்தை யாரு காப்பாத்துவாங்க சொல்லுங்க? இப்ப நாங்க அதனால கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோங்க. விசாரணைக்கு மர்டர் நடந்தது வியாழக்கிழமைங்களா, அப்புறம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை கூட்டிட்டு போனதுங்க சார். வைக்கவே இல்லைங்க. புதன்கிழமைக்கு அதான் அந்த தோட்டத்துக்கு மறுபடியும் நீங்க தானே பண்ணையம் கட்டினீங்க, நீங்க தான் வேலைக்கு வந்தாகணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க சார். வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு வேலை செய்யற மாதிரி கொஞ்ச நேரம் வேலை செய்ய சொல்லிட்டு அப்புறம் விசாரணை கூட்டிட்டு போய் அடி அடிச்சிட்டாங்க சார். அந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரொம்ப அடிச்சிட்டாங்க, டார்ச்சல் பண்ணிட்டாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவரு என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. நான் தான் வம்புல சட்டையெல்லாம் கழட்டி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க சார். வெடிய தூங்கும் கூட இல்லைங்க. நாங்க மறுபடியும் 2 தடவைங்க சார். இப்ப போன வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு கூப்பிட்டாங்க சார். கூட்டிட்டு போய் கையா அடிச்சிருக்கிறாங்க சார். கையை அந்த குழந்தையும் கூட தூக்க முடியலைங்க சார், அந்த அளவுக்கு பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க சார். நாங்க காணன்ட்டு 8 மணிக்கு மேல காணன்ட்டு தோட்டத்துல வச்சு அரெஸ்ட் பண்ண மாதிரி சுத்தி உட்கார வச்சு, இவங்களை உட்கார வச்சு இவங்க தான் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க எல்லாருமே எங்களை பேசுறக்கே விட மாட்டேங்கிறாங்க. நாங்க பேசுறதையே அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா நான் சொல்லிதான் இவன் போய் கொலை பண்ணிருப்பான், நீ சொல்லிதான் அவன் கொலை பண்ணிருப்பான், நீ வாங்கி தின்னவதான் அவங்கிட்ட அவங்க கொடுத்தா நீ வாங்கி தின்னவதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.